வணக்கம். வாங்க அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. நேற்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் நான் ஒரு செய்தியை படித்தேன். நீட் தேர்வில் நடைபெறும் குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு இவற்றை ஒழுங்குபடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவின் தலைவர் திரு நைல்கானி, இன்ஃபோசிஸின் கோஃபவுண்டர். இன்னொரு உறுப்பினர் திரு வி காமகோடி, சென்னை ஐஐடியின் இயக்குனர். அந்த பேர் தான் சார் என்னை ரொம்ப கலங்கடிச்சிருச்சு. அவர் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, பொதுமக்களுக்கு என்ன சொன்னார்னா, அனைவரும் பசுமாட்டின் யூரினை குடிங்கள், அப்படி குடித்தால் உங்களுக்கு நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், பாக்டீரியா தொந்தரவு இருக்காது என்ற கருத்துக்களை முன்வைக்க, அவர் சொன்ன அனைத்தும் அறிவியல் பூர்வமாக தவறு என்று மருத்துவர்கள், அறிஞர்கள் உலகிற்கு உடனடியாக தெரிவித்து விட்டார்கள். இப்போ என்னென்னா, நீட் தேர்வில் முறைகேடு நடக்குதுன்னு தெரியுது. அந்த முறைகேட்டை யார் நடத்துறது, யார் செய்கிறது, யார் நீட் தேர்வை இவ்வளவு நாட்கள் நடத்தி வருகிறார்களோ அவங்க தானே அந்த முறைகேட்டை செய்யணும். யார் நடத்துறது? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதுவும் அது மத்திய அரசின் ஹையர் எஜுகேஷன் அமைச்சகத்தின் கீழ் இருக்கிறது. அவங்கள மாற்றிருங்க. திருடன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு திருடனை பிடிச்சி தண்டிக்காமல் திருடனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடுவது எந்த வகையிலேயே நியாயம்? நேற்று ஒரு முக்கியமான நாள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அவர் என்ன சொன்னார்னா, இளைஞர்களை, மாணவிகளை உற்சாகமூட்டும், சிந்தனையை தூண்டும் கனவுகளை காணுங்கள் என்றார். இவர்களின் நடவடிக்கை, இந்த அரசின் நடவடிக்கை மாணவர்களை அந்த வகையிலே, உற்சாகமூட்டும் வகையிலே தூண்டுமா என்ற ஐயம், சந்தேகம் எனக்கு எழுவதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.